கேரளாவுல வயநாட்ல ஏற்பட்ட நிலச்சரிவு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலச்சரிவுல நெறைய பேர் சிக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல அங்க மீட்பு பணிகளுக்காக நெறைய பேர் வந்து அங்க கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த மீட்பு பணிகளுக்கும், அதே மாதிரி அங்க அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கும் வந்து முதலுதவி செய்வதற்கு நெறைய பேர் வந்திருந்தாங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான ஒருத்தவங்க தான் வந்து சபீனா. சபீனா நீலகிரியை சேர்ந்த ஒரு செவிலியர். சபீனா 3 வருஷமா ஷிஹாப் தங்களோட மருத்துவ நிறுவனத்தில் வந்து நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஜூலை 30 அன்னைக்கு இந்த நிலச்சரிவு கேள்விப்பட்ட உடனே வந்து அவங்க வந்து வயநாட்டுக்கு போயிடறாங்க. இந்த லேண்ட்ஸ்லைடு நடந்த இடத்துல சூரல்மலையிலேருந்து முண்டக்கை போகிறதுக்காக ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அந்த பிரிட்ஜ் வந்து இந்த நிலச்சரிவில் வந்து உடஞ்சி போச்சு. இந்த பிரிட்ஜ் இல்லாததுனால முண்டக்கையில் நிறைய பேர் வந்து இந்த நிலச்சரிவில் வந்து சிக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அடிபட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து முதலுதவி பண்ணணும். அது மட்டும் இல்லை, லேடிஸ் நிறைய பேர் வந்து அடிபட்டிருந்தாங்க. ஒரு பெண் நர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வந்து சபீனா வந்து நான் ரெடியாக இருக்கேன், நான் அங்கே போயிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முதலுதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக துணிச்சலாக வந்து சபீனா முன்னுக்கு வந்தாங்க. சபீனா ரொம்பவே துணிச்சலாக அந்த ஜிப்லைனில் ஏறி அந்த சைடு போய் முண்டக்கை சைடு போய் அங்கே நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 35-40 பேருக்கு வந்து முதலுதவி செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஜிப்லைன் நேரத்துக்கு முன்னாடியே அங்கே இருந்த மீட்பு பணியாளர்கள் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்கு சபீனா சொன்னாங்க, இல்லை நான் எல்லாரையுமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன், அதனால் நான் கண்டிப்பாக போகிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஜிப்லைனில் ஏறி பழக்கம் இல்லை, இருந்தாலும் அந்த அடிபட்டு கிடக்கிற மக்களுக்காக நான் போகிறேன், கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப துணிச்சலாக வந்து அந்த ஜிப்லைனில் ஏறி முண்டக்கை சைடு போயிட்டாங்க. அவங்க வந்து சேஃப்டிக்கு வந்து எந்த பொருளுமே எடுத்துக்கல. வெறும் ரெயின் கோட்டும் அவங்க கையில் இருக்கிற ஃபஸ்ட் எய்டு கிட்டும் தவிர வேறு எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. ரொம்ப துணிச்சலாக அந்த கொட்டுற மழையிலையும் நான் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப துணிச்சலாக வந்து சபீனா போயிட்டு நிறைய பேருக்கு வந்து முதலுதவி செஞ்சாங்க. சபீனாவோட இந்த துணிச்சலை பாராட்டி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 15 கல்பனா சாவ்லா விருது கொடுத்துருந்தாங்க. எதனால் சபீனாவுக்கு அந்த விருது கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சிச்சுவேஷன்லேயே வந்து என்னோட உயிருக்கும் எதானாலும் பரவாயில்ல, நான் அங்கே போயிட்டு மற்றவங்கள வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சபீனா வந்து ட்ரை பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு துணிச்சலுக்கே வந்து சபீனாவுக்கு இந்த விருது வந்து கொடுத்து அவரை கௌரவிச்சிருந்தாங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த வயநாடு நிலச்சரிவு நடந்த போது அங்கே இருந்தவங்கள காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே வந்திருந்தவங்களோட ஒரே ஒரு நோக்கம், நம்ம எப்படியாவது வந்து அங்கே இருந்த மேக்சிமம் ஆளுங்களை வந்து நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும், அந்த ஒரு லட்சியத்தோடு தான் எல்லாருமே வந்து அங்கே ஒர்க் பண்ணாங்க. நிலச்சரிவு நடந்த உடனே வந்து மற்றவங்களெல்லாம் வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். எல்லாருமே வந்து சேத்துல வந்து உள்ளே இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய வீடுகள் வந்து உடஞ்சி அதுக்குள்ளே இருந்தாங்க. நிறைய சுச்சுவேஷனில் வந்து ஆளுங்கள் வந்து அங்கே ஸ்ட்ரக் ஆகிருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து எப்படியாவது காப்பாற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு சபீனா மாதிரி நிறைய பேர் வந்து அன்றைக்கி போராடினாங்க. அந்த போராட்டத்தோட ஒரு ரிசல்ட்டு தான் அத்தனை பேரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. வயநாடு நிலச்சரிவில் ஆண் பெண் பார்க்காம ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால தான் வந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது ஆளுங்களை வந்து நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சுது.